வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உண்மைக்கும் முரணான விஷயங்கள் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய கர்ம பலன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவெடுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்தும் எப்படி கர்மபலன் செயல்படுகிறதுங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல ஜூன் 2025 மாதம், ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, அவங்களுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடைந்து அதனால உங்களுக்கு பயன் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெயர்ச்சி நடந்து முடிவாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆகிறது. அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதுனராசிக்காரருக்கு உண்டு. ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல், ஏன்னா குரு 12ஆம் இடத்திலேயே இருந்து மே 14ஆம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள், இதுவரை ஒரு எண்ணங்கள் அலைப்பாய் கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஜெயிக்கலாம், நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம், அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல்வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு ராசிக்குள்ளேயே வருவது, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம். அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த ராகு, 4ஆம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம், வேலை விஷயத்துல பல முயற்சிகள், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம் தான். 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய, இதுவரை ஏனோ தானண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, உண்மையில கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம், உண்மையில் நம்ம கொஞ்சம் சிறப்பா செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் கோச்சார் அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு அது மூலமாக இந்த 2 வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே மாதம் ஸ்டார்டிங்ல மிதுனத்துல இருக்கு, மேஷத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார். ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம். அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம், அதாவது கடைசி வாரம் மிதுனத்துக்கே வரார், ராசிக்குள்ளே வரார். இந்த 3மே ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பு இல்லை. அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம். அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் ரிஷபத்துக்கு வர்றாரு, அதுவும் அற்புதம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் 2வது வாரமே 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு, நட்பு வீட்டுக்கு, சிம்மத்துக்கு மாறுறாரு, அதுவும் நல்ல விஷயம். ஸோ சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை. சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் ஒரு ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார், குருவோட சேர்றார். புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் போன ஒரு இடமாக செய்த விரயங்கள்
போன வருஷம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8ஐ பார்த்து கடன் தொல்லை, விரயங்கள், ஈஸியா கடனை பெற்று, எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்கள், குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி, முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி, அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, வழியை கொடுக்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் 2025 மிதுன ராசிக்காரனுக்கு வருகிறது. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நமக்கு உகந்தது, இதுதான் ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு 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 எண்ண ஓட்டங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக ஜூன் 2025 வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள், சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு மாறுறது நல்லது. ஸோ கொஞ்சம் அரசல் விஷயங்கள், லாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது, மாத கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால, ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால, சனி செவ்வாயோட தாக்கத்தில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த 4-5 மாசமாக இந்த ஜனவரி 2025 நியூ இயர்ல இருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள், பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து. ஏன்னா சனிதான் தனி ஜென்மத்துக்குள்ள வரும்பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய, டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளை கொடுக்குமே ஒழிய, மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும், இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படம் மாதிரி போட்டு காமித்து இப்போ எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதுனராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்திலையும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குரு வந்து ராசிக்குள்ள வந்து 7ஆம் வீட்டை பார்த்து தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது, பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது, காதல் கைகூடக்கூடிய விஷயங்கள், கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது. ஏன்னா 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு பாருங்க. இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் 2025 குறிப்பா அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது, என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது, அதோட கோச்சார் அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 1-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும். அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து கிரகங்கள், நம்ம கர்ம வினை
போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி வந்து உதவுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூன் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு போகிறார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ஆகிவிட்டது, ராகு கேது பயிற்சி ஆகிவிட்டது, சனி பயிற்சி முடிந்து விட்டது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் விருச்சிக ராசிக்கு போய் தன் வீடான 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடு என்று 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரயபாவத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா, பணம், வீடு விஷயங்கள், இடம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வர்த்தகம், கொஞ்சம் விற்கிறது, வாங்குறது, அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது, அது மாதிரி நிறையா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும். 4ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால, 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால, நான் ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு பூமியை கொடுத்து, போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள், பூர்வீக விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில அமௌண்ட், சில சுபகாரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது, அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில கடனை அடைப்பது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இதுவரை 4ஆம் இடத்துல சனி 5ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது, குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி 5ஆம் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ராகு, இதுவரை ராகு 5ஆம் இடத்துலேருந்து ராகு 4ஆம் இடத்துக்கும், கேது 11ஆம் இடத்துலேருந்து கேது 10ஆம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்பவுமே 4-10க்கு வரும்பொழுது தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்தில் அதிக மும்முரம், அதிக முயற்சி, புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது, புரட்சிகளை கொண்டு வருவது, சிலதை மூடுவது, சிலதை திறப்பது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, கேது திசை நடக்கிற விருச்சிக ராசிக்காரர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நல்லாவே நடக்கும். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி இருக்கும்பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 8ஆம் இடத்துல மிதுனத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே 8ல் போய் இருந்து பல மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த 3 மாதமாக 4 மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது 9ஆம் இடத்துக்கு நீச்சமாக இருந்தாலும் பரவாமல் ஓரளவுக்கு பரவலாக மாதத்தின் 2வது வாரத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம், ஒரு நல்ல ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதுவரை 8ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் 9ஆம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய, ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா. அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்றார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம், இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதில் முதல் ஒரு பல வருடத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது, அது மூலமாக பொருள் ஈட்டுவது, அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் 3வது வாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு போடுவது, இது மறைமுக இன்கம், பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமாக ஏதோ ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து விற்பதனாலேயோ, ஒரு ஒரு கூட்டு தொழில் மூலமாக வருவதனாலேயோ, ஒரு டாப்அப் லோனில் வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப்புழக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடன் தொல்லைகள், சில கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள், சில பண டைட், அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய, நிதி புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில பண சொத்து விரயங்கள், சில கூட்டு அமைப்புகள், சில லோன், அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டை நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும். அதே மாதிரி உத்வேகத்தில் இருக்கிற
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது, ஒரு டாப்அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது, இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கிறது, இது மாதிரிலாம் நல்லாவே நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்தக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ ஒரு சர்ஜரி மூலமாகவோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய்கொண்டிருக்கிறது, அது மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு துல்லியமான பலன் எடுக்கிறது, நீங்கள் அடுத்த 3 மாதம் 4 மாதம் எப்படி போகும், எந்த நேரத்தில் எது செய்யணும், எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, கர்ம பலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டு ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன், உறுதியளிக்கிறேன். இது அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகள் இருக்கிறது, அந்த அமைப்புகள் என்ன, சஞ்சாரங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறாங்க, அது மூலமாக என்ன பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார், புதன், செவ்வாய், சுக்கிரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை வைத்து நம்ம அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 3 பயிற்சிகள் முடிந்ததுக்கப்புறம் தான் ஜூனே பிறக்குது. அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி, மே 14 குரு பயிற்சி, மே 19 ராகு கேது பயிற்சி முடிவுற்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஒரு 2 மாதமாக அஸ்தம சனி போய் கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்திலும், சனி 8ஆம் இடத்திலும், ராகு 7ஆம் இடத்திலும், கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அஸ்தமசனி இருக்கிறதுனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேராசைப்படக்கூடாது. எதுவுமே உழைப்பு மட்டுமே பிரதானம்ங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழிய நீங்கள் அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்பெக்குலேஷன், 1 2ஆக்குறது, பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் போனோம்னா அஸ்தம சனி சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு மட்டுமே நம்பி தான் நீங்கள் போகணும். நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமாக போயிடும், பார்த்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும். இந்த அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் ஜூன் மாதம் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 15 நாட்கள் சூரியனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்திருக்கிறது. ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது. அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஸோ 2வது ஆஃப் ஒன்றுமே நல்லா இருக்கு. ஏன்னா முதல் ஆஃப்ல என்னதான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார். ஸோ அடுத்த 3வது 4வது வாரங்கள் ஒன்றுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்து சில விஷயங்கள் சாதுரியமாக செய்யக்கூடிய
அஸ்தம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது. புதனின் சஞ்சாரமும் தப்பில்லை. ரிஷபத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதுனத்துக்கு வரார். மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார். ஸோ எல்லாமே வந்து புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க, வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரம் தான் வந்து மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 12ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வரும்பொழுது கொஞ்சம் தூர போகிறது, ஒரு பிரயாணம் போகிறது, சுப விரயங்கள் செய்வது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி, நட்பு, நல்ல ஒரு கொலாபரேஷன், நண்பர்கள், குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதுவே வந்து அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது. ஸோ நல்லாவே இந்த மே மாதத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட, ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2025 கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேயே மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. ஸோ சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால, அது குறிப்பாக மாதத்தின் 3வது 4வது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து 11ஆம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள், நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர், ஐடி, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமணி தாக்கம் வந்து மே மாதம், ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும், புத்துணர்ச்சியும், கிளாரிட்டியும், உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் அஷ்டமி சனி நடக்கிறதுனால நம்ம அகலக்கால் வைக்கிறது, யோசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது, அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகிறது, உடனே ஒரு முதலீடு செய்கிறது, ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போகிறது, அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும். குறிப்பாக 7ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது ஒரு அந்நியர்னால சில விஷயங்கள், பிரச்சனைகள், அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது. இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கூடவில்லை, கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பார்வை, குருவின் பார்வை, அது 11ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய பார்வை வந்து 7ஆம் இடத்துல ராகுக்கு வரும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமாக வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறது. பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணியில் சம்பாதிக்கிறது, டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசை போகுது, எந்த புக்தி போகுது, அதெல்லாம் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது, நீங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைமில் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் போகாமல் எப்படி நம்மளுடைய கர்மா
போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம் போன்ற சில பலங்கள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறது, அது மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி நடக்க போகிறது, பலாபலன்கள் எப்படி இருக்கிறது, இதை வைத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னமே மேம்படுத்த முடியும், தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில நம்ம போய் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டவே ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் அமைப்புல, டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அண்ட் குரு பயிற்சி நடந்து விட்டே ஆனது உங்களுக்கு தெரியும். மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து விட்டது. ஸோ இந்த 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட மார்ச் எண்டுலேருந்து கடந்த 1.5 மாதமாக, 2 மாதமாக. ஸோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கிறது. அதே சமயத்துல கடந்த 1 வருடமாக குரு இருந்த ராசிக்குள்ள இருந்தவர் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெறுகிறார். ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம். பண விஷயத்துல, மற்ற விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. சனியும் சாதகமான நிலையும், குருவும் சாதகமான நிலை இருக்கு. ராகு 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். கேது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா, வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு, நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், அது இதுன்னு கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு. அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலான காலத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் 30ஆம் தேதி தான் ராசிக்குள்ள வருகிறார். ஸோ 12ஆம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். ஸோ இது எப்படி கொடுக்குன்னா, கொஞ்சம் டிராவலிங்கு, சில சுப செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை, சுப செலவுகள் அதிகமா இருக்கும். லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங்கு, சில புதிய முயற்சிகள், ஒரு புது ஏரியாவுக்கு போய் பண்றது, நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது, அது மாதிரி விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, போட்டதை எடுக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாதத்தின் இறுதியில தான் ராசிக்குள்ள கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புக்குள்ள வரும். அதே சமயத்துல மற்ற கிரகம் என்றாகிய புதன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் 12ஆம் இடத்துல இருந்து ரிஷபத்திலேயே இருந்த, ராசிக்குள்ளேயே இருந்த புதன் 2வது வாரத்திலிருந்தே 2ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை. ஏன்னா புதனுங்கிறது மிகவும் முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது மாதத்தின் 2வது வாரமே ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம், வாக்குல பேச்சினால் நல்ல பெனிஃபிட். டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க, ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு. அதே சமயத்துல ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற 4ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீடு, பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக, முக்கூட்டாக 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்துல, நட்பு வீட்டுல, ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஸோ அதனால ஒரு புது பண வரவு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க, ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதம் 2வது செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், சனி 11ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, இதுவரை செய்த 2 வருடமாக நீங்கள் 2023 சனி 10ஆம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் 2025 வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இதுவரை 3ஆம் இடத்துல நீச்சமா இருந்தது. நட்பு வீடு, அதிநட்பு வீடு ஆகிய சிம்மத்தில் 4ஆம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள். ஸோ இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள், சுணக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள், ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள். அது மூலமா தொழில் அமைப்புறது, ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சுக்கிரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு, ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை. ஸோ இப்படி வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது மிகப்பெரிய பலம். ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அங்கேயே போய் நிரந்தரமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை, PR, சிட்டிசன்ஷிப், இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஒரு நல்ல 8ஆம் வீடு அதிகமாக வளர்க்கறனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் லாபங்கள், இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம், உயில் மூலமாக, மனைவியினா இருந்தால் கணவன் மூலமாக, கணவனா இருந்தால் மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராகு 10ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை வரும் பொழுது வேலை தொழிலில் நிறைய மாற்றங்கள், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, அன்எக்ஸ்பர்டேட்ரி, அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள், மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. குறிப்பா புதனுங்கிற 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறதுனால ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார். ஸோ ஒரு மிடில் 2 மாதங்கள்ல நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்த வரக்கூடிய 2 வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷனல், பர்சனல், ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2025 ரிஷபராசிக்காரருக்கு இருக்கு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னாதிபதி யாரு, இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புத்திநாதன்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கிறதுலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள். நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும், சுமாரான தசாபுத்திகள் போகும்போது சாதகப்பற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல போறீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக, ஒரு காலமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகமாகிய புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய, பயிற்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னிராசிக்கு எப்படி இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் 2025 இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக உங்களுக்கு அறிவியல் சார்ந்த முறையில் வீடியோ வருவதனால எந்தவித மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கன்னிராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது
குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது இந்த வீடு, வண்டி, வாகனம், பண புழக்காட்டம், கடன் மூலமாக பணம் வருவது, அல்லது நம்மளோட ஓன் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது, ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குருவோட சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அவள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ்ல வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 1.5 வருஷமாக ராகு கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு மனக்குழப்பங்கள், சில விஷயத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் முடிந்து விட்டது, குரு பயிற்சியும் முடிந்து விட்டது, ராகு கேது பயிற்சி முடிஞ்சு எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது. ஸோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருவது சூப்பர், அருமையான விஷயம். ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன் நோய் எதிரிகளை வந்து கட்டுப்பாடு கொண்டிருந்து 7ஆம் இடத்துல வந்து அதிக உழைப்பு, அதிக உத்வேகம், புதிய தொடர்புகள். இதுவரை நம்ம வந்து ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள குதிக்காம அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ குருகாலன்னு கூச்சிருவாங்க, வேலையில இறங்கிடுவாங்க, முயற்சியில இறங்கிடுவாங்க, ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க, ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ அந்த அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வருவது. கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும், அது வந்து கண்டக சனி என்று சொன்னாலும், அதுதான் ஜாதகரை வந்து உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் அது. ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல புதன்கிற ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி மாதத்தின் 3வது வாரத்திலாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், அதுக்கப்புறம் கடகம்னு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம், ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்புல ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று நட்பு வீடு, ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய, நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய, ஆல்ரெடி ராகு கேது வேற ராசியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது, அதே குறிப்பா பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவதே பெரிய விஷயம், அது குருவோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவது, அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம். ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள், கடந்த ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்ததற்கு வேணுங்கிற பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இது நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 2வது வாரமே 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சுக்கிரனின் ராஜயோகாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறார் ரிஷபத்துக்கே வருவது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாய், புதன், சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் ஜூன் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை. ஸோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது, ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையாக இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விளங்குனதும், குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசி அதிபதியே வலு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை 1.5 வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கைமேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல நான் சொன்னதுல வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான்
உன்னமே துல்லியமான பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுக்க வேணும், உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது, உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எதில் எடுக்கணும், உங்கள் சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்து தக்க பலனை நீங்கள் இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களால் பெற முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ங்கிறதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார அடிப்படையிலான டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு தாக்கத்தை கர்ம பலனை ஒரு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூன் மாதம் 2025 ஆண்டு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, ராசி மண்டலத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வருகிற மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுது மிகப்பெரிய 3 பயிற்சிகள் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடந்து முடிவாயிற்று. மார்ச் 29ஆம் தேதி, அதாவது ஜூனுக்கு 2 மாதங்கள் முன்னாடியே சனி பயிற்சியும் முடிந்து மிக முக்கியமான 3 பயிற்சி முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி பெயர்ந்து 7.5 நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரய சனி, முதல் 2.5 வருடம் ஆகிய விரய சனியை ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய் கொண்டிருக்கிறது கடந்த 2 மாதமாக. அதே சமயத்தில் மற்றொரு ஆண்டு கிரகம் ஆகிய குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் மேஷராசியோட 7ஆம் இடம், அதே மாதிரி பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே 14லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் மாதத்தில் வரும் பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு 11ஆம் இடத்துல குரு பார்வை பெற்று, அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, இப்போது ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க 6-7 தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார். ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள், எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வம்பு வழக்குகள், சில மாணவர்களாக இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸு, தொழிலதிபர்களாக இருந்தால் சில விஷயங்கள், வரவேண்டிய பணம், விற்க வேண்டிய சொத்து, சிக்கல் நீங்கக்கூடிய சில பிரச்சனைகள், இது எல்லாமே எதிர்கொண்டு வேண்டி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கரெக்டாக ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதி இடம்பெறுவது ஒரு அருமையான விஷயம்.
ஸோ மேஷ ராசிக்காரர்கள் குதூகலம் அடைய போகிறார்கள், உற்சாகம் பெற போகிறார்கள். சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இருக்கு. இந்த ஒரு வாரம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அடுத்த வரக்கூடிய 3 வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து ராசி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார், போய் குருவோட சேர்றார். ஸோ குரு வந்து ஆல்ரெடி 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியன்கிற 5ஆம் வீட்டதிபதி ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை. ஸோ ஒரு ராஜோகாதிபதி ஆகிய சூரியனும் ஒரு ராஜோகாதிபதியை குருவும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. பாதி தர்ம கர்மாதி யோகம் வருகிறது. ஸோ நல்ல ஒரு யோகங்கள், பாக்கியங்கள், சொத்து பத்துக்கள், பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் தீர்வது, வரவேண்டிய சொத்துக்கள் வருவது, அரசு விஷயத்தில் லாபம் பெறுவது, சாதகமான அமைப்பு பெறுவது, அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்லேருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்தில் செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது, சூரிய பயிற்சி நல்லா இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறது வந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். 3ஆம் இடத்தை இடம்பெயர்ந்து குருவோட சேர்றார். ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுறது, நல்ல ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற சில உயர் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அது மாதிரி விஷயங்கள் பெறுவது, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துக்கு போகிறார், திக்பலமும் பெறுகிறார் குருவின் சேர்க்கையால். ஸோ அதனால் அருமையான ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குறிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே கிடைக்கிறார். அதுக்கப்புறம் 2025 ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார். ஸோ ஒரு மிடில் பீரியட் ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது. ஸோ மேஷராசிக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து தீருவது, பல மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது சில நடக்குது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதிருப்தியாக இருந்ததெல்லாம் குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சில விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம், குடும்பத்தில் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க, பிரச்சனைகள் இருந்தவங்களாம் கொஞ்சம் விலகி, கொஞ்சம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தனி குடும்பத்துக்கு போய் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அன்னோனியம் பெறுவது, இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஜூன் மாதத்தில் படிப்படியாக வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புளு, அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்க, ப்ரைவேட் செக்டார்லேருந்து கவர்மெண்ட் செக்டார் போகணுங்கிறவங்க, ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்க, விசாக்காக எழுதுகிறவங்க, வெளிநாடு போகணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் அந்த படிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல தகுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த குருவால் சுபத்துவப்பட்ட திக்பலம் பெறக்கூடிய சூரியன் புதனால் கிடைக்குதுங்க. அதே சமயத்தில் மாதத்தின் முதல் வாரமே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போகிறது அருமை. ஸோ சிம்மத்தில் எப்பவுமே செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல புரிதல், நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு. ஸோ செவ்வாய் யார் மேஷலக்கணத்துக்கு ராசி அதிபதியாக போனனால நல்லாவே ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே கிடைக்குதுங்கிறது நாம் பார்த்தோம். ஸோ இது ஒரு மாதிரி நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியால் பலன் அணிவிக்கக்கூடிய முதல் மாதமாக 2025 ஜூன் மாதம் வருகிறது. இதனால் சரியா நல்ல சேஞ்சஸ் இன் லைஃப், நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொஃபஷனல்லையும் பர்சனல்லையும், கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு முடிகிறது, காதல் விஷயத்தில் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது, நம்ம லேட்டாக ஆனாலும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு டக்குன்னு முடியுறதுங்கிற மாதிரி இந்த குருவின் பார்வை 7ஆம் வீட்டில் இருக்கிறனாலையும் 11ஆம் வீட்டில் இருக்கிறனாலையும் அந்த பூர்த்தி, அந்த லாபம், அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு நிறைந்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி,
அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு நான் சொன்ன மாதபலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான எதிர்காலம், அதாவது ஷார்ட் டேர்ம் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த 1 வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை போக போகிறது, எந்த மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும், எது எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் லைஃப்பில் எடுக்க முடியும், ரீச் பண்ண முடியுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.